உறக்கம், ஓஷோ உலகம். தியானத்தில் ஈடுபட்டு சிந்தித்து அதில் இரண்டரை கலந்து அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த தியானம் செய்பவர்கள் இருக்காங்க பாருங்கள், தியானத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், தியானத்தை மிக முக்கியமாக நினைப்பவர்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு, ஓஷோ சொல்கிறாரு. அப்படின்னா அதாவது தியானத்தில் ஈடுபடுறாங்க பாருங்கள், அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து எதையும் பார்த்து வெறுக்கக்கூடாது, வெறுப்படையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ தியானத்தில் இருக்கும்போதே அப்படி சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு வெறுப்படையக்கூடாது, கடுப்பாகக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, திட்டக்கூடாது, அப்படியே வந்து ஆவேசமாகக்கூடாது. ஒரு சாந்த நிலையில் மனதை வெறுமனையே வைத்திருக்க வேண்டும். சூனிய நிலை அப்படின்றதுல ஜீரோ, அப்படி ஜீரோ நிலையில் மனதை வைத்திருக்க வேண்டும். வெறுமை நிலை, அதில் எதுவுமே இருக்கக்கூடாது, குப்பை கூளங்களை அதில் போட்டு வைக்கக்கூடாது. அந்த அளவிற்கு வெறுமை நிலையில் மனதை வைத்திருக்க வேண்டும். அதில் விருப்பு வெறுப்பு எதற்குமே அங்கு இடம் இல்லை. அதாவது அதை வந்து வெறுக்கக்கூடாது, எதையுமே வெறுப்பை வந்து கசப்பான விஷயங்களை அங்கே சேர்த்து வைத்திருக்கக்கூடாது மனதில். இது ஒன்று. அதுக்கு பிறகு உங்களுக்குன்னு வந்து ஒரு முன்முடிவு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதாவது ஏற்கனவே நீங்களே ஒரு திட்டமிட்டு இதுதான் நல்லது, இது கெட்டது, இதெல்லாம் வேண்டாம், இது வேணும், இதை அவாய்ட் பண்ணணும், இதை நீக்கணும், இதை வந்து விட்டு எறியணும், இதை அழிச்சுடணும், இதை தீர்த்து கட்டணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படிலாம் எதுவுமே முன்கூட்டியே எந்த முடிவும் எடுக்காமல், எந்த தீர்மானமும் எடுக்காமல் சாந்த நிலையில் உங்கள் மனதை வைத்து கொண்டு தியானத்தில் ஈடுபடுங்கள். தியான நிலையில், அதுதான் தியான நிலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து விருப்பு வெறுப்பு, கோபம், எரிச்சல், புகைச்சல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படின்னா பிறகு அது எப்படி மனமே உங்கள் மனசு அமைதியாக இல்லைன்னு அர்த்தம். பிறகு எப்படி அந்த மனசில் எப்படி நீங்கள் வந்து தியானம் எப்படி செய்ய முடியும், தியானத்தில் எப்படி ஈடுபடும், அது தியான நிலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி நீங்களே சில முன்கூட்டியே சில முடிவுகளை எடுத்து அப்படின்ற மாதிரி இப்படித்தான் நம்ம நினைக்கிறதுனா இப்படி தான் நடக்கணும், இப்படிலாம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது அப்படின்றதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி அப்படின்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கேரக்டராக இருக்காங்க, அதில் வந்து அந்த தியானத்தில் வந்து செயல்படக்கூடிய கதாபாத்திரங்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி அன் அப்சர்வர், பார்வையாளராக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்வையாளர், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு மனசை வந்து அப்படியே அமைதி நிலையில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக இருந்துக்கிட்டு பார்வையாளராக, அப்சர்வராக மட்டும் இருங்கள். அப்படி இருந்துட்டு பார்வையாளராக இருந்துக்கிட்டு அந்த மனசில் என்ன நடக்குது, உலகத்தில் என்னென்ன நடக்குது, உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் மனம் எப்படியெல்லாம் செயல்படுது, எப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது, எப்படி கட்டவிழ்த்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி போகக்கூடாத பாதைகளெல்லாம் போய்கிட்டு இருக்கு, எப்படி தாறுமாறாக இருக்கிறது, எப்படி அதுக்குன்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவிழ்த்து விடப்பட்ட மாடுகளைப் போல எப்படி உங்களுடைய மனம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணும்போது அந்த அப்சர்வராக நீங்கள் இருக்கீங்களே, அப்படி அப்சர்வராக இருக்கும்போது நீங்கள் அப்படியே மைனூட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ், முக்கியமான விஷயங்கள், உன்னதமான விஷயங்கள், ஏன்னா நீங்கள் உன்னதமான விஷயங்கள் மட்டும்தானே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த மனதில் வந்து இருக்கும், அப்படியே தங்கும், அப்படியே நிரந்தரமாக இடம் பிடிச்சிருக்கும், அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ், வேஸ்ட்டு திங்ஸ், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த விஷயங்கள்லாம் அதுவே ஃபேட் ஆகிரும். அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்சர்வராக இருந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சினிமா தேட்டரில் போய் நம்ம படம் பார்க்குறோம், படம் பார்க்கும்போது ஒரு 2.25 மணி நேரம் படம் பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அந்த 2.25 மணி நேரத்தில் அதில் வந்து எவ்வளவோ சம்பவங்கள், எவ்வளவோ காட்சிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த எல்லா காட்சிகளும் உங்கள் மனசில் அப்படியே இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்குமா? இருக்காது. ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். அந்த ஆழமாக பதியக்கூடிய காட்சி அப்படின்னு வரும்போது உங்களை மறந்து நீங்களே அந்த நடிகரோ நடிகையோ வந்து அவங்களுடைய நடிப்பு திறமையை பார்த்து நீங்கள் கைதட்டுவீங்க. இப்போ அந்த படத்திற்கு இளையராஜா வந்து இசையமைச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு பொருத்தமான இடத்துல ஒரு பாட்டை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படியே வரும்போது அந்த பாட்டை கேட்கும்போது அருமையான இடத்துல அந்த பாட்டு வந்திருக்கே, பியூட்டிஃபுல் சாங், நல்லா போட்டிருக்காரு இளையராஜா, இந்த பாட்டை வந்து அருமையான இடத்துல பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களே. அப்படி நினைக்கும்போது நமக்கு வந்து அப்படி என்ன இருக்கும், அப்படி வரும்போது இதை கைதட்டி பாராட்டணும் அப்படின்றபோது அந்த இயக்குனரையும் கைதட்டி பாராட்டணும்னு தோணும், அதை நடித்த கலைஞர்களையும் நடிப்பு கலைஞர்களையும் பாராட்டணும் தோணும், அது இசையமைத்த இளையராஜாவையும் பாராட்டணும்னு தோணும். அந்த மாதிரி தான் அப்படி வரும்போது இப்போ அதே நேரத்தில் அந்த படத்தில் வந்து இன்னும் பல காமெடி காட்சிகள், தமாஷான காட்சிகள் இதெல்லாம் கூட நிறையா இருக்கும். அது உங்களுக்கு அநேகமாக பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், அதை நீங்கள் ரசிச்சிருக்க மாட்டீங்க.
இது எதுக்கு தேவையில்லாமல் படம் நல்லா இருக்குது, நல்ல கதையாக இருக்குது, அருமையாக இருக்குது, தேவையில்லாமல் போட்டு வெட்டித்தனமாக இது காமெடியாது, சிரிப்பே வர மாட்டேங்குது, போரிங்காக இருக்குது, இது எதுக்கு வேஸ்ட்டாக, இது ஒரு 15 நிமிஷம் தூக்கி விட்டு எறியலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களே, அது உங்கள் மனசில் இடம் பெறலை, அது நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒதுக்குறீங்க, அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அந்த காட்சியை படமாக்கினதுக்காக அந்த டைரக்டரை நீங்கள் பாராட்டணும்னு மனசுக்குள்ளே நினைக்கல, அந்த நடித்தவங்களையும் உங்களுக்கு பாராட்டணும்னு உங்களுக்கு தோணலை. அதை மாதிரி தான் உங்களுடைய மனசு. உங்கள் மனசில் அப்படி பார்க்கும்போது நீங்கள் உன்னதமாக, உத்தமமாக, மகத்துவம் மிக்கதாக, மரியாதைக்குரியதாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை அந்த மனதில் ஆழமாக இடத்தை பிடித்து தங்கி நிற்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறது, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே பொருட்படுத்தாத விஷயங்கள், நீங்கள் ஜஸ்ட் அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டு கிடையாது, விரும்புகிறது வெறுக்கிறது எல்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பாகவே அது நடக்கும். நீங்கள் அப்சர்வர் தான். நீங்கள் அந்த விஷயத்தை சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் இருங்க. இதெல்லாம் தங்குது, எதெல்லாம் நீங்குது, எதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே பயந்து நடுங்கி ஓடுது, எது நிரந்தரமாக மனசுக்குள்ளேயே நம்ம தங்கி நிற்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள. அதாவது மனம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மனம்ன்றது ஒரு மிகப்பெரிய பல சித்து வேலைகளை செய்யக்கூடியதான மனம் அப்படின்னு வச்சுங்க. அதனால் அதை புரிந்து கொண்டு அந்த தியானத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அமைதியாக அமர்ந்து எந்த விதமான விருப்பு வெறுப்பு மனநிலை எதுவுமே இல்லாமல் பார்வையாளராக இருந்து கொண்டு மனதில் என்ன நடக்கிறது, என்னென்ன சித்து வேலைகள் நடக்கின்றன, என்னென்ன செயல்கள் நடக்கின்றன என்பதை மட்டுமே பார்த்து கொண்டு இருங்கள். அப்படி இயல்பாக இருந்தீர்கள் என்றால் நல்ல விஷயங்கள் மட்டுமே அங்கு நிலை பெற்று தங்கி நிற்கும். நிலை பெற்று தங்கி நிற்க தகுதியற்ற, தேவையற்ற, வீணான வெட்டி விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் அந்த விஷயங்களே காணாமல் போய்விடும், அங்கே மனதில் இருக்காது. அப்போ தியானத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பார்வையாளராக இருந்து நீங்கள் உன்னிப்பாக, அது என்னென்னா உன்னிப்பாக மைன்யூட்டாக கவனிக்கணும். அப்சர்வ் பண்ணுறதுனா சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு, நீங்கள் படம் பார்க்கும்போது, சினிமா படம் பார்க்கும்போது சும்மா ஸ்க்ரீனை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அப்படியே மைன்யூட்டாக ஆழமாக பார்க்கணும். அந்த கதையை, திரைக்கதை, வசனம், நடிப்பு, கலைஞர்களுடைய உழைப்பு, பின்னணி இசை, பாடல்கள், சண்டை காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறீங்களா, அது மாதிரி தான். அப்படி நீங்கள் தியானத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் உங்கள் மனதினுடைய வேலைகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருந்தால் அங்கு என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தங்கி நிற்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு தேவையான தகுதி என்னவென்றால், ஆழமாக, மைன்யூட்டாக, கூர்மையாக, கூர்ந்து அப்படியே ஊசியை வச்சு குத்துறது மாதிரி உங்கள் மனசை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த தியான நிலைன்றது அதுதான். அப்படி கூர்ந்து மனதின் சித்து வேலைகளை, மனதின் ஓட்டத்தை, மனதின் செயல்களை, செயல்பாட்டை உன்னிப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளனாக நீங்கள் இருக்க வேண்டும். இது அவசிய தகுதி.